அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாதாம் பிசினை பத்தி தான் நிறைய தகவல்கள தெரிஞ்சுக்க போறோம். இந்த பாதாம் பிசின்ல பார்த்தீங்கன்னா, ஏராளமான ஊட்டச்சத்துக்களானது இருக்கு. இந்த பாதாம் பிசின கொண்டு உடம்பு சூடு முதல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை கோளாறு வரைக்கும் நிறைய விஷயங்கள சரி பண்ண முடியும். அந்த தகவல்கள பத்தி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாதாம் பிசின் அப்படிங்கிறது பாதாம் மரத்திலிருந்து வடியக்கூடிய பிசின்ல இருந்து எடுக்கக்கூடியது. இதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த பாதாம் பிசினை பயன்படுத்தி ஆயுர்வேதத்தில் நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மருத்துவ குணங்களை பெற்றிருக்கு. பாதாம் மரத்துலேருந்து வடியக்கூடிய பிசினை உலர்த்தி இந்த பாதாம் பிசினானது தயாரிக்கப்படுது. இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, பழுப்பு நிறத்துலயும், மஞ்சள் கலந்த நிறத்துலயும் இருக்கும். பாதாம் பிசின்ல பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் சத்து அதிகமாவே இருக்கு. ஸோ இது ஆண்களினுடைய ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கும், ஒல்லியா இருக்கக்கூடியவங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். நிறைய ஆரோக்கிய நன்மைகள பெற்றிருக்கக்கூடிய பாதாம் பிசின பத்தி தொடர்ச்சியா பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியா பார்த்து பயன்பெறுங்க. இந்த பாதாம் பிசினை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே வலிமையாகும். தசைகளை வலிமையாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களே உங்களுக்கு சிறந்த ஒன்றா இந்த பாதாம் பிசின் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பாதாம் பிசினை நிறைய குளிர்பானங்களில் சுவைக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் இதை கொண்டு ஜெல்லி தயாரிக்கிறது, மில்க் ஷேக்கு, ஆரோக்கியமான பானங்கள், லட்டு, நம்மூர் கடைகளில் தயாரிக்கப்படக்கூடிய சர்பத்து, ஜிகர்தண்டா இது போன்ற பானங்களில் கூட இந்த பாதாம் பிசின் அதிகமாக சேர்க்குறாங்க. அதே போல் இந்த பாதாம் பிசினை எடுத்துக்கும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளில் இருந்து இனப்பெருக்க ஆரோக்கியத்தை கூட மேம்படுத்தி கொடுக்குது. இந்த பிசின் அப்படின்றது பார்த்திங்கன்னா, கிரேக்கர்கள் அன்றைய காலத்தில் ரோமானியர்கள் எல்லாருமே பயன்படுத்தினது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட்டையில் இருந்து கிடைத்த ஒன்றா தான் நினைக்கிறாங்க. இப்படி இந்த பிசினை குறித்து ஏராளமான வரலாறுகள் இருந்தாலுமே கூட பாதாம் பிசின் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதாவது இந்த பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தை பெற்றவங்க பிரசவத்திற்கு பிறகு நீங்கள் பழைய நிலைக்கு வரணும் அப்படின்னா பாதாம் பிசின் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா பிரசவத்துக்கு அப்புறமா பாதாம் பிசின் சேர்க்கப்பட்ட லட்டை பெண்களுக்கு கொடுப்பாங்க. இந்த சடங்கு பார்த்திங்கன்னா ஒரு சில ஊர்களில் இன்னுமே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாதாம் பிசின் பெண்களுடைய உடலில் ஊட்டச்சத்துக்களை எல்லாத்தையும் கொடுக்கும். பிரசவத்துக்கு அப்புறமா திரும்ப அவங்க நல்ல நிலைக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சியை பழைய நிலைக்கு கொண்டு வரத்துக்கும் பாதாம் பிசினை லட்டு மாதிரி இருக்கக்கூடிய இனிப்புகளில் சேர்த்து கொடுக்குறாங்க. அதாவது சொல்லப்போனால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பாதாம் பிசின் ரொம்பவே நல்லது. பொதுவாக பாதாம் பிசின் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியக்கூடியது என்னென்னா நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பொருள். அதனால் இந்த பாதாம் பிசினை ஒரு இயற்கையான குளிரூட்டி அப்படின்னு சொல்லலாம். உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கண்டிப்பாக குறைக்கும். இந்த உடல் வெப்பம் குறைஞ்சிது அப்படின்னாலே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போயிடும். ஒரு சிலருக்கு எல்லா காலங்களிலுமே உடம்பு பார்த்திங்கன்னா சூடாக தான் இருக்கும். உடம்பு சூட்டினால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிற்று வலி, நீர்க்கடுப்பு இது மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். ஸோ இது மாதிரி அதிகப்படியான உடம்பு சூட்டை எல்லாம் தணித்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வயிற்றில் ஏற்படக்கூடிய அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை போக்குறதுக்கும் இந்த பாதாம் பிசின் ரொம்பவே உதவியாக இருக்கும். பாதாம் பிசின் எல்லா விதமான உடல்நிலைகளுக்குமே ஏற்ற ஒன்று தான். ஸோ அதனால் எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு எல்லாருமே இந்த பாதாம் பிசினை பயன்படுத்துறது உண்டு. இந்த பாதாம் பிசினை க்ரீமாக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பாதி திட மற்றும் திரவ வடிவில் இந்த பிசினை தயாரிக்க முடியும். இதை பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை சேர்க்குறோம். குளிர்பானங்களில் இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்பு பொருட்களில் இருந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு ஒட்டுமொத்தமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் இந்த பொருள் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி எடை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பாதாம் பிசினை சேர்க்கலாம். பாதாம் பிசினை பால் மற்றும் சர்க்கரையோடு சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடையானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அப்பப்போ ஏற்படக்கூடிய மனசோர்வு, பதட்டம், பலவீனம் இது மாதிரியான மனநிலைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கும் இந்த பாதாம் பிசின் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ தசைகளுக்கெல்லாம் வலிமை கொடுக்கக்கூடிய பொருளாகவும் இருக்குது. ஏன்னா இந்த பாதாம் பிசினில் தான் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த புரதச்சத்து தான் தசைகளை வலிமைப்படுத்துறதுக்கு தேவையானது. எலும்புகள், தசைகள், தசை நார்கள், மூட்டுகள் இது எல்லாத்தையும் வலிமைப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆண்மை பிரச்சனையால் மிகவும் சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பாதாம் பிசினில் அதிகப்படியாக ஜிங்க் ஆனது இருக்குது.
ஒரு ஆண்களுடைய பெஸ்டோரோடின் அப்படின்ற அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையை குறைக்கும், விந்தணுக்களுடைய குறைபாட்டை வந்து போக்கி கொடுக்கும். ஸோ பாதாம் பிசினை நீங்கள் அளவோடு எடுத்துக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளானது கொடுக்கும். அதே அளவுக்கு மீறி எடுக்கும் பொழுது உங்களுக்கு இரைப்பை பிரச்சனைகள் கூட ஏற்படும். அதனால் எதையுமே வந்து அளவோடு எடுத்துக்கோங்க. உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதுக்கும் இந்த பாதாம் பிசினை பயன்படுத்தலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடியவர்களுக்கு உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த பாதாம் பிசினை வந்து பயன்படுத்தலாம். யாருக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாதாம் பிசினானது வேலை செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் அளவு பாதாம் பிசினை எடுத்து முதல் நாள் இரவே வந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் அது நல்லா ஊறி ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ எடை அதிகரிக்கக்கூடியவங்க கெட்டியாக பாலில் ஊற வச்ச பாதாம் பிசினோட நாட்டு சர்க்கரையோ தேனோ கலந்து குடிங்க. அதே எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பாலுக்கு பதிலாக வெந்நீரில் இந்த பாதாம் பிசினை சேர்த்து குடிக்கலாம். அது வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கும், பசி உணர்வை எல்லாம் கட்டுப்படுத்தும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உடல் எடையை வந்து குறைய ஆரம்பிக்கும். மேலும் கர்ப்பப்பை, அடிவயிறு இது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களும் அடிக்கடி பாதாம் பிசினை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசினை நம்ம எடுத்துக்கும் பொழுது சருமத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பானது கிடைக்கும், பொலிவு வந்து கொடுக்கக்கூடியது. ஏன்னா பாதாம் பிசினில் பார்த்தீங்கன்னா உயிர் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால தினமுமே நீங்கள் 5 கிராமுக்கு மேலே எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா கிட்னி மற்றும் புரோஸ்டேட் சுரப்பிகளுக்கெல்லாம் வலு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. மேலும் உடல் கழிவுகளை எல்லாம் சிறுநீர் மூலமாக வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது. அடிக்கடி சிறுநீர் பாதை தொற்றுகள் இருக்கக்கூடியவங்க பாதாம் பிசினை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இதனால் நோய் எதிர்ப்பு திறன் வந்து ரொம்ப சரியாக இருக்கும். குறைவாக இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். பாதாம் பிசின் குளிர்ச்சி அப்படின்ற எண்ணத்தில் தான் இதை வந்து எடுக்கிறாங்களே தவிர மற்றபடி வெந்நீர்லேயோ சூடான பால்லையோ கலந்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கவே கொடுக்காது. சைனஸ் பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் கூட எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கோங்க. மேலும் இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கும் பொழுது செரிமான பிரச்சனைகளை எல்லாம் வந்து சரி செய்து கொடுக்கும். செரிமான பண்புகளுக்கு பெயர் பெற்றது பாதாம் பிசின். இயற்கை குளிரூட்டியாக இருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசினை நீங்கள் சாப்பிடும் பொழுது செரிமான மண்டலம் வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கும். அமிலத்தன்மை மற்றும் நெஞ்செரிச்சல் இதெல்லாம் வந்து குறைச்சி கொடுக்கும். அதனால் இயற்கையான நார்ச்சத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது குடல் இயக்கத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதுவும் வந்து தடுக்கப்படும். ஆரோக்கியமான குடலையும் வந்து கொடுக்கும். பாதாம் பிசின் வழக்கமான ஒரு ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் இது பார்த்திங்கன்னா தோல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து உங்களுடைய சருமத்துக்கு நல்ல ஒரு நன்மை கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது முன்கூட்டியே வயதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது உருவாகுதுன்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணும். உணவில் பாதாம் பிசினை நீங்கள் சேர்த்துட்டு வரதன் மூலமாக சருமம் வந்து ஒரு நெகிழ்ச்சித்தன்மையை வந்து பெறும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நீரோட்டம் வந்து கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு இளமையும் ஒளிரக்கூடிய நிறத்தையும் கொடுக்கும். வறட்சி, அரிக்கக்கூடியது, தோல் அழற்சி இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். மேலும் சுவாசத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பாதாம் பிசின் ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ இதனுடைய இனிமையான பண்புகள் பார்த்திங்கன்னா மூச்சுக்குழாய் அலர்ஜி, ஆஸ்துமா, பிற சுவாச நிலைகளுடைய அறிகுறிகளை எல்லாத்தையும் போக்கி கொடுக்கும். பிசின் ஒரு இயற்கையான எக்ஸ்பெண்டராக வந்து செயல்படும். அதனால் நுரையீரலிருந்து சளியை வந்து அகற்றுவதற்கும் சுவாசத்தை வந்து எளிமையாக்கிறதுக்கும் உதவி செய்யுது. மேலும் உங்களுடைய உணவில் பாதாம் பிசின் சேர்க்கறது பார்த்திங்கன்னா சுவாச செயல்பாடுகள் மற்றும் ஒட்டுமொத்த நுரையீரலுடைய ஆரோக்கியத்திற்குமே வந்து ஒரு பயன் கொடுக்கும். இது போல் எலும்பு, மூட்டு இது எல்லாருடைய ஆரோக்கியத்தையுமே வந்து சரி பண்ணுது. உங்களுடைய உணவில் பாதாம் பிசினை நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பாதாம் பிசினை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றதோட மட்டும் விடாமல் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் பல்வேறு வகைகளில் நன்மைகளை கொடுத்துட்டு இருக்குங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும். அதே நேரம் கால்சியம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப தேவையான ஒரு சத்து. இது அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசினை நீங்களும் தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய ஆரோக்கியத்தில் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது பால், மில்க் ஷேக்கு, ஃபலூடா இது மாதிரியான உணவுகளில் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா பாதாம் பிசினை நீங்கள் நார்மலாக ஒரு ஜூஸில் கூட சேர்த்து குடிக்கலாம். ஃப்ரூட் சாலட் பிடிக்கும் அப்படின்னா அதில் கூட நீங்கள் தாராளமாக இந்த பாதாம் பிசினை சேர்த்து சாப்பிடலாம். இது முழுக்க முழுக்க நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடிய இயற்கையான குளிர்ச்சி ஊட்டி. அதனால் இதை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தமான நிறைய தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவேற்றம் சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள்.
பார்க்கறதோட மட்டும் விட்டுடாம எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரியான ஆரோக்கியம் தரக்கூடிய, நலன் தரக்கூடிய விஷயங்கள எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கும் பொழுது, அவர்களும் பார்த்து பயன்பெறலாம். இந்த பதிவுல பார்த்த தகவல்கள போல இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.